இன்றைக்கு துணைப்பாட கட்டுரையை பற்றி பார்க்க போகின்றோம். உரைநடையில் அணி நலன்கள். உரைநடை என்பது பாட்டுடை செய்யுள் என்று எடுத்துரைக்கப்படுகின்றது. இந்த உரைநடையில் அணிநயம் எவ்வாறு உள்ளது? பண்டை காலத்து செய்யுள்ள பார்த்தீங்கன்னா நிறைய அணிநயங்கள், ஓமை அணி, உருவகம், எடுத்துக்காட்டு, ஓமை அணி போன்றவை எல்லாம் இருக்கும். இத்தகு உரைநடை நயங்களை, அணி நயங்களை நாம் எப்படி இன்றைக்கு நவீன இலக்கியங்களில் பயன்படுத்துவோம் என்பதை கற்பனையாக மிக அற்புதமாக எழுதியுள்ளார்கள். குறிப்பாக சங்க இலக்கிய புலவன் ஒருவனும் இன்றைய இணைய தமிழன் ஒருவனும் சந்தித்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை குறிப்பிடுகின்றார். இணைய தமிழனை பார்த்தவுடன் தாங்கள் யார் என்று கேட்டவுடன் நான் இணையத்தமிழன் என்று உரைக்கின்றார். இணையத்தமிழனா? அறிவியலை பற்றி நாம் விவாதம் செய்யலாமா? எங்களுடைய சங்க இலக்கிய புலவர்கள் பலர் உங்களை பற்றி எழுதியுள்ளார்களே என்று குறிப்பிடுகின்றார். அதை பற்றியெல்லாம் இப்பொழுது நான் பேச நேரமில்லை. ஏனென்றால் உங்களுடைய சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தும் என்னுடைய உரையாசிரியர்களால் கருத்து எழுதப்பட்டு இலக்கிய வடிவில் மிக அழகாக பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு சங்க இலக்கியம் மட்டுமல்ல, இடைக்கால இலக்கியம், சிற்றிலக்கியம், நவீன இலக்கியம் என்று பல்வேறு வகையில் இலக்கிய வகைகள் பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி எழுதப்படுகின்றன. உங்களுடைய சங்க இலக்கிய பாடல்களில் உள்ள உத்திகள் இன்றைக்கு என்னுடைய உரைநடை ஆசிரியர்கள் எவ்வாறு பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதை பற்றி சற்று உரையாடலாமா? சங்க இலக்கிய புலவர் கூறினா மிக அற்புதமாக உள்ளது, நான் கேட்க தயாராக உள்ளேன் என்று கூறுகின்றார். எங்களுடைய நவீன இலக்கியத்தில் சிறுகதை, நாவல் போன்றவற்றில் என்னுடைய உரையாசிரியர்கள், நாவல் ஆசிரியர்கள் ஓமை, உருவகம், எடுத்துக்காட்டு, ஓமை அணி, எதுகை, மோனை ஆகிய அனைத்தையும் பயன்படுத்தியுள்ளார்கள். சங்க இலக்கிய ஆசிரியர் வியப்பாக பார்க்கின்றார். ஓமையா? எப்படி? இக்கால இலக்கியத்தில் தீபம் நா பார்த்தசாரதி சிறந்த எழுத்தாளர். அவருடைய குறிஞ்சி மலர் என்ற நவீன இலக்கிய வகை நாவலில் அவர் குறிப்பிடுகின்றார். எப்படி? திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று அழகாக குறிப்பிடுகின்றார். பார், திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கு 2 கண்கள் உள்ளன என்று நாம் நேரடியாக உரைப்பதை 2 நிலை கண்ணாடிகள் வடப்புறமும் இடப்புறமும் கண்மாயாக திகழ்கின்றது. இது ஓமை. உருவகம் பயன்படுத்தியுள்ளார்களா என்று நினைத்தீர்கள் என்றால் அதையும் பயன்படுத்தியுள்ளார். உருவகம் என்பதை உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அகுது உருவகம் ஆகும். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அகுது உருவகமாகும் என்று பண்டை கால ஆசிரியர்கள் கூறியுள்ளார்கள். அதை இலக்கண ஆசிரியர்கள் கூறியுள்ளார்கள். அதை என்னுடைய இக்கால உரைநடை ஆசிரியர்கள் எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்தியுள்ளார்கள். முகநிலவில் வியர்வை முத்துக்கள், ஒரே வரியில முகநிலவில் வியர்வை முத்துக்கள். இதே கருத்தை அறிஞர் அண்ணா பயன்படுத்தும் பொழுது, களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று போர்க்களத்தில் வெற்றி பெற்றதை மிக அழகாக உருவகப்படுத்தி கூறியுள்ளார். அடுத்து செய்யுளில் எடுத்துக்காட்டு ஓமை அணி என்று ஒன்று உள்ளது. எடுத்துக்காட்டு ஓமை அணி என்றால் ஓமைக்கும் பொருளுக்கும் இடையே போல, போன்ற, அன்ன, புரைய என்ற ஓம உருவுகள் மறைந்து வருவது. குறிப்பாக புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். பொருளை பார்க்கும்போது புறந்தூய்மை வெளிப்புற தூய்மையானது, உடல் தூய்மையானது நீரினால் தூய்மையாக்கப்படுகின்றது. மன அழுக்கு வாய்மை நீ கூறும் உண்மையால் இங்க போல, போன்ற என்ற ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. இத்தகு உத்திகளையும் என்னுடைய இக்கால ஆசிரியர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். இதனை இணை ஒப்பு என்று கூறுகின்றார்கள். பொதுவாக நாம் வழக்காற்றில் பயன்படுத்துறது தான்.
ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா? ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா? ஊர் கூடின பிறகுதான் செக்காட்டணும்னா நிகழவே நிகழாது. இன்னொன்று, புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. இதை பயன்படுத்துவோர் வா ராமசுவாமி என்ற இலக்கிய ஆசிரியர் இந்த உருவக எடுத்துக்காட்டு இணை ஒப்பு என்ற இந்த செய்தியை பயன்படுத்துகின்றார். அதற்கு அடுத்தது அக்ரிணை பொருள்களை உயர்தனையாக கொள்வதும் சங்க இலக்கியங்களில் உண்டு. இதை பற்றி தொல்காப்பியர் சொல்லும்போது, தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலும் சொல்லியாங்கு என்று கூறுகின்றார். இத்தகைய உத்தியையும் நம்முடைய நவீன இலக்கிய ஆசிரியர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் இதை கையாள்கின்றார். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், இது அரசுக்கு உண்டா என்று வினவுகின்றது. அரசு கண்ணில் படும், யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கின்றேன், என்னை மரங்கள் சுற்றி செல்கிறார்கள், மக்கள் சுற்றி செல்கிறார்கள், வேம்பு என் நிழல் நலம் செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்கின்றது. அத்தி, நாகை, விழா, மா ஒவ்வொரு வாரமும் என்னை விழித்து தன்னுடைய பயன்பாடுகளை கூறுகின்றன என்று உரைக்கும் பொழுது அந்த தாவரங்களே அக்ரிணை பொருள்களே கதாசிரியருடன் பேசுவது போல இருப்பது இது ஒரு சிறந்த உத்தி. அடுத்தது நாம் இணைய தமிழன் கேட்கின்றான், வேறு ஏதாவது உள்ளதா என்று கேட்கும் பொழுது, உங்களுடைய பாடல்களில் எதுகை, மோனை ஆகியவற்றை எல்லாம் பற்றி பலவாறு கையாண்டுள்ளீர்கள். அத்தகைய எதுகை மோனையையும் இன்றைய கதாசிரியர்கள் மிக சிறப்பாக கையாள்கின்றார்கள். குறிப்பாக ராபி சேதுப்பிள்ளையின் இலக்கிய நயத்தை பார்த்தால் எதுகை மோனை அப்படியே விழுகின்றது. தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமழும், கோலமையில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ்பாட்டு இசைக்கும். இந்த தொடர்களை பார்க்கும் பொழுது எதுகை மோனைகள் எவ்வாறு சிறப்புற அமைந்துள்ளது என்பதை பார்க்கின்றோம். உடனே ஒரு ஐயம் எழும்புகின்றது சங்க இலக்கிய புலவருக்கு. ஒரு கருத்தை நாம் அழுத்தி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு எத்தகைய உத்திகளை பயன்படுத்துவீர்கள்? அதற்கும் உள்ளது. வரதராசனார் பயன்படுத்துகின்றார். சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு, சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை மிளிரச் செய்கின்றார்கள். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியன வேண்டும். உடை, வீடு முதலியன வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆள அறிவும் வேண்டும் என்று மூவா அவர்கள் தன்னுடைய புதினத்தில் குறிப்பிடுகின்றார். அடுத்து முரண்படு மெய்மை என்பதை ஒரு சிறந்த உத்தியாக பயன்படுத்தப்படுகின்றது. முரண்படு மெய்மை என்பது என்றால் உலகத்தில் பயம் ஒன்றை தவிர வேறு எதற்கும் பயப்பட வேண்டாம். பயம் ஒன்றை தவிர எதற்கும் பயப்பட வேண்டாம். முரண்படு உத்தி மட்டும்தான் இருக்கா? வேறு ஏதாவது இருக்கானா? எதிரிணை இசைவு என்ற ஒன்று உண்டு. அப்படின்னா என்ன? ஜீவானந்தம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், இன்றைய மக்களுடைய வாழ்க்கை நிலை என்பது எவ்வாறு உள்ளது, ஏற்றத்தாழ்வாக அமைந்துள்ளது என்பதை இன்றைக்கு பல கதாசிரியர்களும் பல கவிஞர்களும் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் இது குறிப்பாக மிகச் சிறப்பாக உள்ளது. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு பக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் ஒரு பக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம் தோழர்களே என்று குறிப்பிடும் பொழுது அந்த எதிரிணை இசைவு என்பது மிகச் சிறப்பாக வருகின்றது. இதை தவிர நம்முடைய
வெந்தாடி வேந்தன் ஈவேரா அவர்கள் வினாக்களை தொடுத்தே கருத்துக்களை விடையாக கூறுகின்றார். அவர் பேசாத மேடை உண்டா, கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதைக் கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம் என்று கூறுவேன் என்று பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா குறிப்பிடுகின்றார். இது எல்லா ஆசிரியர்கள் பற்றி சொல்றோம். நவீன இலக்கியத்தின் தந்தை என்று சொல்லலாம் மகாகவி பாரதியார் அவர்கள். அவர் எத்தகைய உத்தியை பயன்படுத்தினார் என்றால் உச்சநிலை என்ற உத்தியை பயன்படுத்தியுள்ளார். அவர் நம்முடைய தாய்நாட்டின் மீது பற்றினால் இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை மற்றும் நந்தவனம் என்று குறிப்பிடுகின்றார். இது உச்சநிலை என்ற உத்தி. இந்த துணைப்பாட கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உவமை, உருவகம், எடுத்துக்காட்டு ஓமையணி மற்றும் அது இணை ஒப்பு ஆகியவற்றையும் எதிரிணை இசைவு முதலிய ஏதாவது 4 ஆசிரியர்களுடைய பெயரோடு எழுதினாலேயே உங்களுக்கு சிறந்த மதிப்பெண் கிட்டும்.